வணக்கம் மக்களே, மக்கள் இ-சேவை யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூடான செய்தி ஒப்பந்ததாரர்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அரசு ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்வதற்கு ஏற்றவாறு எந்தெந்த துறையில், எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், பிடபிள்யூடி, சிவில், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி அரசு துறைகள் எல்லாமே இப்போது ஒப்பந்ததாரர் பதிவு ஆன்லைனில் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது சம்மந்தமாக பல காணொலிகள் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் இ-சேவை யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்து நிறைய பேருக்கு அப்ளிகேஷன்ஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்று தந்திருக்கிறோம் மக்களே. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதில் நடுவில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அதாவது அந்த சால்வன்சி சர்டிஃபிகேட், சொத்து மதிப்பு சான்று, வருவாய்த்துறை மூலிமா வழங்கப்பட்டு கொண்டிருந்த சொத்து மதிப்பு சான்று பார்த்திங்கன்னா திடீர்னு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஸோ அது சம்மந்தமாகவும் நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். இந்தமாரி இனிமேல் சொத்து மதிப்பு சான்று இல்லை, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ புதிய ஒப்பந்ததாரர்களாக பதிவு செய்கிறவங்க எல்லாருமே நிறைய சந்தேகங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி நாங்கள் புதுசாக பதிவு பண்ணுறது, எப்படி நாங்கள் உள்ளே வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கும் அந்த டைமில் வழி தெரியலை, விடையும் தெரியலை. சரி, நான் மறு அறிவிப்பு வரும் வரை எல்லாம் காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் சால்வன்சி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் கிடையாது, அதுக்கு மாற்றாக ஒரு 13 டாக்குமெண்ட் சொல்லி அதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதற்கான ஒரு ஆன்லைன் மாற்றங்கள் எதுவும் அந்த டைமில் செய்யப்படலை. கண்டிப்பாக சால்வன்சி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒப்பந்ததாரராக பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இவ்வளோ நாளாக. இன்றைக்கி இந்த காணொளி மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ சால்வன்சி உங்கள்கிட்ட இல்லை, அதாவது சொத்து மதிப்பு சான்று என்பது உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட இப்போது ஆன்லைனில் பதிவு பண்ணக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். ஸோ இது மூலிமா நிறைய பேருக்கு பலனடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்களும் ஒருவராக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. உங்களுக்காக அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு தரோம். ஸோ இந்த சேவையை நம்ம மக்கள் இ-சேவை யூடியூப் சேனல் மூலிமா நம்ம செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஜிஓ நீங்கள் படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இது போல் நல்ல சேவைகளுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து உங்களை நாங்கள் இது வரைக்கும் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக புது ரெஜிஸ்ட்ரேஷன், ரெனியூவல், அப்கிரேடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜிஓ படிங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் அலுவலர்கள், சம்மந்தப்பட்ட அலுவலர்கள்ட்ட ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய முழு முயற்சிகள் விண்ணப்பித்து எடுத்து தர வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் ஒப்பந்ததாரர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது தேவைப்பட்டாலும் அதையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். கடைசி எங்கள் எண் கொடுத்துருக்குறோம். ஒப்பந்ததாரர்கள், அதாவது பல துறைகள்லையும் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கு என்ன உதவிகள் கேட்டாலும் அதற்கான உதவிகள் நம்ம மக்கள் இ-சேவை யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான எங்களுக்கான ஒரு சேவையை கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.